வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் மேல நேசம் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஆவலோடு எதிர்பார்த்த நாள் நேற்றைய தினம் நடைபெற்றது. இந்தியாவுடைய 80வது சுதந்திர தினத்திற்கு தளபதி விஜய் அவர்கள் போட்டியில் கொடியேற்றிருக்கிறார். அதை பற்றி இந்த வீடியோல பேச இருக்கிறோம். அதே மாதிரி பாஜகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் தன்னுடைய திமுர்த்தனத்தை ஒரு பேச்சில் வெளிப்படுத்தி இருக்கிறார். தளபதி விஜய் அவர்களுடைய தாயை குறித்து ஆபாசமாக பொருள்படக்கூடிய வகையில ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கிறாரு. அவருக்கு இந்த வீடியோல பதில் கொடுக்க இருக்கிறோம். மூன்றாவதாக இன்றைய தினம் ஒரு மிக முக்கியமான செய்தி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகிறது. கர்நாடகாவில் வனப்பகுதியில் 3 தமிழர்கள் அநியாயமாக சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். ஏன் அவங்க சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டார்கள்? அவர்கள் இறந்தவர்கள் யார்? என்ன விவரம்? இதற்கு பின்னால் ஏதாவது அரசியல் இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பேச இருக்கிறோம். இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கர்நாடக மாநிலம் சாம்ராஜாபுரம் சொல்லக்கூடிய ஒரு மாவட்டம், நம்ம தமிழ்நாட்டினுடைய தர்மபுரி, கிருஷ்ணகிரி இந்த எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம், ரொம்ப நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்தில் ஹனூர் தாலுக்கால காவிரி வனவிலங்கு சரணாலயம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாட்சியம் சொல்லக்கூடிய வனப்பகுதியில் நேற்றைய தினம் 4 தமிழர்கள் இங்க அந்த வனப்பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்ல தான் வசிச்சு வராங்க. அங்க அவர்கள் விவசாயம் செய்து வருவதாக தகவல் வருகிறது. இந்த 4 பேரும் சுடப்பட்டுள்ளார்கள் காலையில. அதுல 3 பேர் சம்பவ இடத்துல இறந்துட்டாங்க. ஒருத்தர் மட்டும் தப்பிச்சிட்டாரு. அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஸோ இந்த செய்தி தான் இன்னைக்கு பரவிட்டு இருக்கு. இந்த இறந்தவர்கள் யாரெல்லாம் சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, அந்தோணி சாமின்னு சொல்லக்கூடிய நபரும், அதே மாதிரி ஜான் ரோஸ் பீட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு நபரும், குமார் என்ற சவாரியப்பன் சொல்லக்கூடிய நபரும், 4வதாக இந்த 3 பேருமே சம்பவ இடத்துல இறந்துட்டாங்க. 4வதாக இன்னொருத்தரும் சுடப்பட்டிருக்கிறார். அவருடைய பெயர் பார்த்தீங்கன்னா மகிமை தாஸ்ன்னு சொல்லக்கூடியவர். இவர் மருத்துவமனையில் இப்போ சிகிச்சை பெற்று வருகிறார். காவல்துறை, அந்த வனத்துறை இதற்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்குன்னு சொன்னா, அது காலையில இவங்க வனத்துல காலைல 5 மணிக்கு போயிருக்கிறாங்க. இவர்கள் கையில் உரிமம் இல்லாத துப்பாக்கி இருந்துச்சு, 4 பேக் இருந்துச்சு, பைகள் இருந்துச்சு, அதில் மான் இறைச்சி இருந்துச்சு. நாங்கள் இதை கேட்கும்போது எங்களை நோக்கி சுட்டார்கள், பதிலுக்கு நாங்கள் சுட்டோம், அவங்க செத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இது ஒவ்வொரு என்கவுண்டர்லையும் சொல்லப்படக்கூடிய அதே கதை தான். அந்த குற்றவாளிகள் எங்களை நோக்கி சுட்டார்கள், பதிலுக்கு நாங்கள் சுட்டோம், அவங்க செத்துட்டாங்க. முதல்ல காவல்துறையை பார்த்து சுடுவாங்க. ஆனால் காவல்துறையில் யாருமே சாக மாட்டாங்க. சின்னதா கையிலையோ காலிலையோ சின்னதா ஒரு எலும்புக்கு கூட சேதமில்லாத ஒரு காயம் வந்துடும். ஆனால் இவங்க திருப்பி சுடுவாங்க இல்லையா, அவங்க மொத்தமாக சீனை விட்டு செத்துருவாங்க. ஸோ இது தொடர்ந்து வழக்கமாக சொல்லப்படக்கூடிய இந்த என்கவுண்டர் கதை தான். அந்த கதையும் கர்நாடகா வனக்காவலர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அந்த இறந்தவர்களுடைய குடும்பத்தார்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வேட்டைக்காரங்கெல்லாம் கிடையாது, வேட்டையாடக்கூடிய தொழிலெல்லாம் நாங்கள் செய்யலை, நாங்கள் விவசாயம் பார்த்துட்டு வரோம், எங்களுடைய கால்நடைகள் காட்டுக்குள்ள காணாமல் போயிடுச்சு, அதை தேடுவதற்காக தான் இந்த 4 பேரும் போனாங்க. போன இடத்துல அநியாயமாக இந்த வனக்காவல்துறை இப்படி கைது சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, ஒரு போராட்டம் பண்றாங்க. தமிழ்நாட்டிலையும் இது சம்பந்தமாக மிகப்பெரிய கடுமையான கண்டனங்கள் அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். கர்நாடக மாநிலத்துடைய முதலமைச்சர் சிவகுமார் பார்த்தீங்கன்னா, இதற்கு ஒரு மேஜிஸ்ட்ரேட்டினுடைய விசாரணையை உத்தரவிட்டிருக்கிறார். அந்த விசாரணை நடைபெறுகிறது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த வனக்காவலர்கள் மீது எஃப்ஐஆரும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது உளவு செய்தி. ஏற்கனவே தமிழ்நாட்டிற்கும் கர்நாடகாவிற்கும் இந்த காவிரி நதிநீர் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறது. மேகதாது பிரச்சனை போன வாரத்துலலாம் மிகப்பெரிய அளவில் இந்த பிரச்சனைகள் கொந்தளித்து வெடிச்சு வந்துச்சு. மழை வந்த காரணத்தினால தண்ணீர் வந்த உடனே அந்த பிரச்சனை அப்படியே கொஞ்சம் சமாதானமா சைலண்டா போகக்கூடிய இந்த இடத்துல மீண்டும் ஒரு பிரச்சனை. அது தமிழர்கள் 3 பேர் சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏற்கனவே 2015 இதே ஆந்திரா காட்டுல செம்மர கட்டைகளை வெட்ட சென்றார்கள் அப்படின்னு சொல்லி அதை கடத்தி விற்பனை செய்த முதலாளிகள் கொல்லப்படவில்லை, சுட்டுக் கொல்லப்படவில்லை, அவர்கள் கைது செய்யக்கூடப்படவில்லை. ஆனால் அதை வெட்டப்போன 20 தமிழர்கள் அநியாயமாக சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டார்கள். அதே மாதிரி இன்னொரு சம்பவம் இங்கே நடந்திருக்கிறது. 3 தமிழர்கள் அநியாயமாக சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காவல்துறையிலிருந்து சாதாரணமான மக்கள் வரைக்கும் தமிழ்நாட்டு மேல மிகப்பெரிய வெறுப்பை விதைச்சிட்டு வராங்க. அவங்களுடைய பேச்சிலையும் சரி, அவருடைய செயல்பாடுகளையும் சரி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த காவிரி நதிநீர் பிரச்சனையில நம்ம மேல மிகப்பெரிய கோபத்துல அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த படுகொலையும் நடந்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தேகமா வருது. ஏன்னா ஒரு செய்தியில நான் பார்த்தேன், காவலர்கள் இவங்களை கூப்பிடும்போது பதிலுக்கு அவங்க இவர்களுக்கு புரியாத மொழியில் பேசினார்கள், அதனால சுட்டோம் அப்படின்னாங்க. எனக்கு புரியவே இல்லை. தமிழும் கர்நாடகாவும் பெரிய வித்தியாசமே இருக்காது.
இப்போ தமிழ்ல ஒருத்தன் பேசுறான், கர்நாடகாவை சேர்ந்த ஒருத்தன் பேசுறான்னா புரியும். கர்நாடகாவை சார்ந்த ஒருத்தன் தமிழ்ல ஒருத்தன் பேசுறான்னா புரியும். சில வார்த்தைகள் புரியாம இருக்கலாம், ஆனால் புரியும். அதுலயும் இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எல்லையோடு இருக்கக்கூடிய ஒரு பகுதி. எந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த சாம்ராஜா நகரம் சொல்லக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய நீலகிரி, சேலம், அதே மாதிரி தர்மபுரி, கிருஷ்ணகிரி, இந்த 4 மாவட்டங்களுடைய எல்லை பகுதியை வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறது. எப்படி கர்நாடக பகுதியில் வந்து ஒரு காவிரி வனவிலங்கு சரணாலயம் இருக்குதோ, அதே மாதிரி தமிழ்நாட்டு இந்த கிருஷ்ணகிரி, தர்மபுரி பகுதிகளில் இருக்கக்கூடியதுல தமிழ்நாட்டிலையும் வந்து இதே மாதிரி காவிரி வனவிலங்கு சரணாலயம் இருக்கதான் செய்யுது. பெண்ணாகரம், ஒகேனக்கல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பகுதி தான், அதை சமீபத்தில் இருக்கக்கூடிய பகுதி தான் இருக்கு. தமிழ்ல ஒருத்தன் பேசுனது புரியலன்னு சொல்லி அதனால சுட்டேன்னு சொல்லும் போது இது எவ்வளவு பெரிய அதிர்ச்சியையும் எவ்வளவு பெரிய கோபத்தை நமக்கு உருவாகுது. இன்னொன்னு, ஒரு உரிமை பெறாத துப்பாக்கி இருக்குது அப்படிங்கிறாங்க. உரிமை பெறாத துப்பாக்கி ஒரு துப்பாக்கி, அவங்க 4 பேர் இருக்கிறாங்க, 4 பேர்ல ஒருத்தன் கையில் இருந்தாலும் துப்பாக்கி இருந்திருக்கணும். ஒருவேளை உங்களை சுட்டா கூட அந்த நபர் தானே நீங்க திருப்பி சுட்டிருக்கணும். சுடக்கூடாது சொல்றேன். ஒருவேளை அவரு சுட்டாங்க அப்படின்னு சொன்னா பதிலுக்கு இவங்க சுட்டாங்கன்னா யார் துப்பாக்கியை கையில வச்சிருந்தாங்களோ அவங்கள சுட்டிருக்கலாம். 4 பேரையும் விரட்டி சுட்டு ஒரு வேட்டை மாதிரி, உண்மையிலே வேட்டையாடுனது வனக்காவலர்கள் தான், செய்ய வேண்டிய அவசியம் என்ன. அவங்க உண்மையிலேயே அவங்க வந்து மானை சுடுவதற்கு தான் போயிருந்தாங்க, வேட்டையாடுறதுக்கு தான் போயிருந்தாங்கன்னா அவர்களை சட்டப்படி கைது செய்திருக்கிறது. ஏன் எங்கேயுமே நடக்கலையா? பல பேர் மிளா வேட்டைக்கு இதுக்கெல்லாம் போகக்கூடியவர்கள் கைது செய்யப்படக்கூடிய தகவல் வரதானே செய்யுது. அவர்களை கைது செய்து நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிப்பாட்டி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணும். அதை விட்டு ஒரு மானை வேட்டையாடினார்கள் சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சொல்லி 3 பேரை அநியாயமா சுட்டு படுகொலை செய்தா கொஞ்சமாவது இவர்களுக்கு மனசாட்சி இருக்காங்கிற கேள்வி நம்ம கேட்கணுமா வேண்டாம்? 3 குடும்பம் இன்னைக்கு நடுத்தருவில் நிற்கும். 3 குழந்தைகளுடைய எதிர்காலம் இன்னைக்கு என்ன ஆகும்னு தெரியாம நடுத்தருவில் நிற்குது அப்படின்னு சொன்னா இது ஒரு மிகப்பெரிய அநியாயம் நடந்திருக்கு. இது வெறும் மான் வேட்டைக்கு போனாங்க அதனால சுட்டோம் அப்படிங்கிற ஒரு கதையெல்லாம் தாண்டி இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு அரசியல், அது தமிழர்கள் மீதான வெறுப்பு அரசியல் இருக்குதோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு மிகப்பெரிய அளவில் கிளம்புது. தமிழ்நாட்டிலையும் கர்நாடகாவை சார்ந்த நிறைய பேர் வேலைக்கு இருக்கிறாங்க, தொழிலுக்கு இருக்கிறாங்க, பெரிய பெரிய பணிகள்ல இருந்து, அரசு பொறுப்புகள்ல இருந்து சாதாரணமாக கூலி வேலை செய்யக்கூடிய கர்நாடகக்காரர்களும் நம்ம ஊர்ல இருக்கதான் செய்யறாங்க, நிம்மதியா வாழ்ந்துட்டு வராங்க. ஆனா ஒவ்வொரு முறை இந்த காவிரி பிரச்சனை வரக்கூடிய நேரத்திலையும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தொடர்ந்து தாக்கப்படுகிறார்கள். அவங்க மேல வந்து வன்முறை வெறியாட்டங்கள் நடைபெறுது. தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகாவுக்கு போகக்கூடிய வாகனங்கள், டிரைவர்கள் தாக்கப்படுகிறார்கள், உதைக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு அரசியல் தொடர்ந்து அங்கே நடைபெறுகிறது. இது ஒருபடி மேல போய் 3 பேரை, அப்பாவிகளை சுட்டு படுகொலை செய்யப்படக்கூடிய சம்பவம் நடக்குன்னு சொன்னா உண்மையிலே இது மிகப்பெரிய அளவுல கண்டிக்கப்பட வேண்டிய செயல். தமிழ்நாட்டினுடைய பல்வேறு அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். இந்த வீடியோ மூலமாக மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நாம வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, இது சம்பந்தமான தீவிரமான தெளிவான விளக்கத்தை கர்நாடக அரசிடமிருந்து நீங்கள் பெற வேண்டும். அதை இந்த மக்களுக்கு சொல்லணும். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் தண்டனை பெறக்கூடிய அளவிற்கு தமிழக அரசு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும். ஏன்னா ஏற்கனவே 2015 ஆந்திரா காட்டில் 20 பேர் கொல்லப்பட்ட வழக்கில் பெருசா இந்த ரெஸ்பான்ஸும் பண்ணது மாரி தெரியல. இதற்கு முன்பாக இருந்த அரசுகள் தான் அப்படி இருந்துச்சு. ஆனால் நாம அப்படி இல்லை. தவறு செய்யக்கூடியவர்கள் அவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் தமிழர்கள் மேல இப்படி கொண்டு சம்பவத்தை செஞ்சதுக்கு அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அத்தனை சட்ட வேலைகளையும் தமிழக அரசு செய்யணும் அப்படிங்கிறத கோரிக்கையாக தமிழக அரசிற்கு அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களுக்கு இந்த வீடியோ மூலமாக வைத்துக்கொண்டு, அடுத்து நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்தோம். நான் வந்து ஒவ்வொரு தேர்தல் பொதுக்கூட்டங்கள்லையும் ஒவ்வொரு பிரச்சார கூட்டங்கள்லையும் பேசும்போது சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்ன இருந்துச்சுன்னா, தேர்தலுக்கு முன்பாக 2026 தேர்தலில் தளபதி விஜய் அவர்கள் வெற்றி பெற்று சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்றுவா அப்படின்னு சொன்னோம். அந்த கனவு நேற்றைக்கு நிறைவேறுச்சு. 2026 வெற்றி பெறும்போதே தெரியும், வரக்கூடிய ஆகஸ்ட் 15 தலைவர் தளபதி தான் கொடியேற்ற போகிறார் அப்படிங்கிறது தெரியும். ஆனா அந்த ப்ரௌடு மூமெண்ட் இருக்கு தெரியுமா, அது நேற்றைக்கு தளபதியினுடைய பல ஆண்டுகளாக ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்கள், விஜய் மக்கள் இயக்கத்திலே தொண்டர்களாக இருந்தவர்கள், தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து பணி செய்த ஒவ்வொருத்தருக்கும், இல்லு சொல்ல போனா ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஆனந்தத்தை கொடுத்து அப்படின்னு சொன்னா மாற்றுக்கிறது இல்லை. எல்லாருக்குமே ஒரு ப்ரௌட் மூமெண்ட் தான். தளபதி அவர்கள் அந்த மேடையில பேசினதாகட்டும், அந்த படை வீரர்களுக்கு முன்னாள் தியாகிகளுடைய குடும்பத்தாருக்கு அந்த ஓய்வூதியங்கள் எல்லாம் அதிகப்படுத்தி கொடுத்ததாகட்டும், எல்லாமே வந்து சிறப்பாக இருந்துச்சு. ஒவ்வொரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் அது ஒரு பெருமைக்குரிய தருணமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மாற்றுக்கிறது இல்லை. என்ன அந்த நிகழ்ச்சியில வந்த ஒரு சில பேருடைய பிரசன்ஸ் மட்டும்தான் எல்லாருக்கும் ஒரு வருத்தமாக இருந்துச்சு.
அதில் நிறைய பேர் தன்னுடைய சமூக ஊடகங்களையும் வெளிப்படுத்திட்டு இருந்தார்கள். அவ்வளோ பெரிய நிகழ்ச்சி, அவ்வளோ பெரிய ப்ரௌட் மூமெண்ட். அது வந்து சில பேரால் அது ஒரு விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்டு அது ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறும்போது உள்ளபடியே ஒரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகியாக தொண்டராக நமக்கும் வருத்தம் அளிக்கிறது. இல்லை, தலைமை வந்து இதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம், பாஜகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் திமுகவுக்கு பெரிய சொம்பா மாறிட்டார். ஆல்ரெடி அதிமுக காரரே அதிமுகவில் வந்து பாஜகவுக்கு போய் எப்படி பாஜகவை நான் வளர்க்க போறேன், அதிமுகவில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் நான் பாஜகவில் கொண்டு வந்து தமிழ்நாட்டுடைய பிரதான எதிர்கட்சியா அதிமுகவை மாற்ற போறேன் அப்படின்லாம் சொல்லி சீனை போட்டு பாஜகவில் வந்து சேர்ந்தவர். துணைத் தலைவராக இருந்தார், ஒரு மண்ணும் பிடுங்கல. அதுக்கப்புறம் இப்போ அவருக்கு தலைவர் பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. தலைவர் பொறுப்பு கொடுத்ததுக்கப்புறம் பாஜகவுக்கு வேலை செய்யா அப்படின்னு சொன்னா இல்லை, நான் திமுகவுக்கு வேலை செய்வேன் அப்படிங்கிறார். என்னன்னா, சட்டமன்றத்தில் தளபதி அவர்கள் திமுகவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார், எங்கேயா அவங்க அப்பா அவங்க காணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் இல்லையா. அதற்கு இவரு பதில் சொல்றார், அப்பாவை சட்டமன்றத்தில் கேட்காதீங்க, அம்மாட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி, வீட்டுக்கு போய் அம்மாட்ட கேளுங்க அப்படிங்கிறான். சட்டமன்றத்தில் அவர் கேட்டது எங்க உங்க அப்பாவை காணுங்கிறது இன்னொருத்தருடைய அப்பாவை காணும். அவருக்கு அப்பா இவர் தான் தெரியும், அவரை காணமேன்னு சொல்லி கேட்டாரு. உங்க அப்பா யாருன்னு கேட்கல, யாருக்கு பிறந்தன்னு கேட்கல. புரியுதா? நயினார் நாகேந்திரனுக்கு இந்த சந்தேகம் ரொம்ப நாளா இருக்குது, அவருடைய வாழ்க்கையில இருக்கலாம். அதனால அவருக்கு தொடர்ந்து அதே எண்ணமா இருக்கு, யாரையாவது அப்பாவை காணணும்னா இங்க ஏன் அப்பாவை தேடுறாங்களோ அப்படிங்கிற எண்ணம் ஒருவேளை நயினார் நாகேந்திரனுக்கு இருந்திருக்கலாம். அந்த அடிப்படையில் அவர் அந்த பதில சொல்லியிருக்கிறார். நான் நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். நயினார் நாகேந்திரன் அவர்கள எல்லாருடைய அப்பாவும் யாருன்னு அம்மா தான் சொல்லணும், அதை மாற்றுக்கிறதே கிடையாது. அம்மா சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே அவங்க தான் கண்டிப்பா அப்பாவாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது இல்லையா. அது அந்த அப்பாவுக்கும் ஆண்டவனுக்கும் தானே தெரியும். இப்போ உதாரணம் எடுத்துக்கோமா, உங்களுடைய தந்தை நயினார் தேவரா? ஆமா, நயினார் தேவர் தான் உங்க அப்பான்னு சொல்லி உங்க அம்மா உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, அதனால நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. ஆனா அதுதான் உண்மை அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? இந்த கேள்வியை பார்த்து நாங்க கேட்டா உங்களுக்கு எவ்வளவு எரிச்சல் இருக்கும், எவ்வளவு கோபம் இருக்கும், எவ்வளவு வருத்தம் இருக்கும். உங்களை பெற்ற தாயினுடைய கற்பையும் உங்களை பெற்ற தாயினுடைய நம்பிக்கையும் இன்னொருத்தன் கேள்வி கேட்கும்போது எவ்வளவு கோபம் வரும். இப்போ தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி, அந்த கட்சி ஆட்சிக்கு வருது, ஆட்சிக்கு வரலாம், நோட்டாவோட போட்டி போடலாம், மக்கள் வாக்களிக்கிறார்கள், அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஆனால் ஒரு கட்சி தலைவர்னு சொல்லிட்டு நீங்க வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கொடுத்துக்கிட்டு போறீங்க. நீங்க போற இடத்துல எல்லாம் மைக்கை கொண்டு வந்து ஒவ்வொரு பத்திரிகைக்காரனா. ஸோ அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல எவ்வளவு கண்ணியமா பேசணும். இதுதான் அரசியலா? இப்படிப்பட்ட அரசியல் தான் தமிழ்நாட்டில் செய்யணுமா? உங்களுக்கு எவ்வளவு வைத்தறிச்சல் இருந்துச்சுன்னு சொன்னா நயினார் நாகேந்திரனுக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும். அதாவது தமிழ்நாட்டில் இவர் என்ன நினைச்சாருன்னா, ஏற்கனவே பாஜக அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகு அதிமுகவை வந்து பாஜக கபலீகரம் செய்ய முயற்சி பண்ணும்போது இவர் ஒரு துருப்பு சீட்டா போய் அதிமுகவில் போய் பாஜகவில் போய் சேர்ந்தார். ஏன்? முன்னாள் அமைச்சராக இருந்து அடித்த கொள்ளைகள், முன்னாள் அமைச்சராக இருந்து செஞ்ச அயோக்கியத்தனம் அத்தனைகளையும் பாஜக தாமேலையும் ஒரு ஈடி ரேடை விட்டுருமோ அப்படிங்கிற பயத்துல அதிமுகல இருந்து முன்னாள் அமைச்சர்கள்லாம் அங்க இருந்தே பிஜேபிக்கு வேலை பார்த்தான். இந்த ஆளு நேரடியாக பிஜேபியில போய் வேலை பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனவர். அதுக்கப்புறம் அண்ணாமலை தலைவராக இருந்தார், அவரை நீக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு அதிமுகவுடைய பரிந்துரையின் பேர்ல தான் நயினார் நாகேந்திரன் தலைவராக மாற்றப்பட்டு விட்டார். அதுக்கப்புறம் நடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா படுதோல்வி பாஜக. ஏற்கனவே இவங்க நோட்டாவோட போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. 2015 தேர்தலுக்கு அப்புறம் இந்த பிஜேபின்னு பேசி ஏதோ அவங்களுக்கும் உள்ள ஏதோ இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்பி கொஞ்சம் மக்கள் வாக்களித்து அவங்களும் ஓரளவுக்கு கூட்டணி அது இதெல்லாம் சேர்த்து ஓரளவுக்கு வந்தாங்க. மீண்டும் நயினார் நாகேந்திரன் கையில வந்ததும் பழையபடிலாம் ஏற்கனவே நோட்டாவோட போட்டி போட்டிருந்தாங்க. இன்றைக்கு அதை விடவும் கேவலமா போகக்கூடிய நிலைமைக்கு வந்த உடனே என்ன செய்யறதுன்னு தெரியாம லூசுத்தனமா உளறிட்டு இருக்கிறான். அது மட்டும் கிடையாது, இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி உருவாக போறதாக ஒரு பேச்சடிப்படுது. சும்மா கிடையாது. சரத்பவார் அவர்கள் இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறார். சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரசுக்கு 2 அமைச்சர்களும் திமுகவுக்கு 2 அமைச்சர்களும் கொடுக்க போவதாக, அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற போவதாக தகவல் வருது. இன்னும் சொல்ல போனா பிஜேபியும் அதை விரும்புது. ஏன்னு சொன்னா பிஜேபிக்கு வந்து மக்களவையில கொண்டு வரக்கூடிய பல அந்த சட்டங்கள் மசோதாக்கள் வந்து நிறைவேற்றப்படாமல் போறதுக்கான காரணம் என்னன்னா பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிற அடிப்படையில். ஸோ அந்த பெரும்பான்மை உருவாக்கணும்னா 2 அமைச்சர்கள் தானே கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவர்களும் முடிவுக்கு வரதா, அந்த முடிவுக்கு இவங்களும் வரதா. ஏன்னா திமுகவுக்கும் தமிழ்நாட்டில் அவங்க கூட இருந்த எல்லா கட்சிகளும் தன்னை அனாதையாக விட்டு போன உடனே எதிர்கட்சி தலைவர் கூட ஒரு வார்த்தை பேசுனதுக்காக காவல்துறை வீடு தேடி வந்து கைது செய்துன்னு சொன்னா தமிழ்நாட்டில் நம்மளும் ஏதாவது ஒரு ஆட்சியில இருந்தாதான் நமக்கான பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில பிஜேபியோடு இவர்களும் சரண்டர் ஆகிறதுக்கான முயற்சியில் இறங்கினாங்க. ஸோ அவங்களுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய அந்த அண்டர் கிரவுண்ட் டீலிங்கினுடைய வெளிப்பாடு தான் நயினார் நாகேந்திரன் அவர்கள் திமுகவை பார்த்து தளபதி வைத்த விமர்சனத்திற்கு அவர் அப்படி ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார்.
எந்த அளவுக்கு வன்மம் இருந்துச்சுன்னா இப்படி பதில கொடுப்பாரு பாருங்க. இவர் மேல காவல்துறையில டிஜிபி அலுவலகத்தில் ஒரு பெண் வழக்கறிஞர் புகார் கொடுத்திருக்கிறார். அவர் கைது செய்யப்படுவாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. நிறைய பேர் நயினார் நாகேந்திரனை கைது செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னை பொறுத்த வரையிலும் நயினார் நாகேந்திரன்லாம் அரசு கைது செய்யவே கூடாது. இது ஒரு வழக்கா பதிவு பண்ணிட்டு அவரை விட்டுறணும். அதை ஒரு மனுஷனாவே நம்ம மதிக்க கூடாது. தலைவர் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகு கூட பல முறை பிஜேபியை பத்தி ஏன் பேசல, பிஜேபி பத்தி ஏன் பேசலன்னு சொல்லும்போது தலைவர் பிஜேபி பத்தி பேசவே இல்லை பெருசா. அதை லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணார். இதெல்லாம் ஒரு ஆளே இல்லை அப்படிங்கிறது மாதிரி தான் தலைவர் டீல் பண்ணார். எல்லாரும் சொன்னாங்க இவங்க பிஜேபி பத்தி பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப நாம என்ன சொன்னோம், நம்ம பிரதானமாக திமுகவை குறி வச்சுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கட்சியா திமுகவை தான் பார்க்கிறோம். நம்ம அதிமுகவையும் பாஜக நம்ம பெருசாவே கன்சிடர் பண்ணல அப்படின்னு சொல்லி எலெக்ஷன்ல முன்னாடியே நம்ம அதை தான் வச்சிருக்கோம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு நம்ம ஆளுங்கட்சியாக வந்தாச்சு. இனியும் அந்த பாஜகவை கன்சிடரே பண்ணக்கூடாது. இந்தியாவே வேணும்னு ஆட்சி பண்ணலாம், அந்த தமிழ்நாட்டில் அவனுக்கு நோட்டாவுக்கு கீழே தான் அப்படிங்கிறதான் நம்ம இடம். இந்தியா தமிழ்நாடு தாண்டி வேணா அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கலாம். தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னு சொன்னா பாஜக ஒரு லெட்டர் பேர்டு கட்சி தான். அந்த கட்சிக்கு என்ன மரியாதை இருக்குதோ அந்த மரியாதையை நம்ம நயினார் நாகேந்திரனுக்கு கொடுத்தா போதும். சில பேர் சொல்றாங்க நீங்க உதயநிதியை மட்டும் கைது பண்ணீங்களே, நயினார் நாகேந்திரனை கைது பண்ணுவீங்களாம். உதயநிதி கைது பண்றதுக்கு தேவை இருந்துச்சு. ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய ஒரு முன்னாள் முதல்வருடைய மகன், முன்னாள் முதல்வருடைய பேரன், ஒரு எதிர்கட்சி தலைவர் இப்படி ஒரு வார்த்தையை விட்டுருக்கிறான்னு சொன்னா அவர் வீட்டில் போய் கைது செய்யறது அது ஒரு வேற லெவல் சம்பவம். நயினார் நாகேந்திரன்லாம் அவ்வளோ பெரிய இது இல்லை. நம்ம இப்போ கைது பண்ணா கூட என்ன ஆகும், அவரை கொஞ்சம் பேர் கருத்து சுதந்திரம் இல்லையான்னு சொல்லி பேட்டி கொடுத்து வந்துருவாங்க. அவரை ஒரு பெரிய தியாகி மாதிரி சித்தரிப்பாங்க. இன்னும் சொல்ல போனா அவர்கள் ஒன்றியத்தில் அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய காரணத்தினால இப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கே ஜாமீன் கிடைக்குதுன்னு சொன்னா, மார்க்கண்டேயனுக்கே ஜாமீன் கிடைக்குதுன்னு சொன்னா நயினார் நாகேந்திரனுக்கு கிடைக்காதா? கைது பண்ணா அன்னைக்கு சாயங்காலமே ஒரு வெளியே போறாரு, வந்தவொடனே ஏதோ பெரிய மாசுங்கிற அவர் தன்னை ஒரு பெரிய தியாகி மாதிரி கட்டிப்பாரு. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஏற்கனவே ஒரு பாஜகவை படுகொலைக்கு தள்ளியாச்சு. இப்போ இன்னும் ஒரு 6 மாசம் விட்டா பாஜக தலைமையும் நயினார் நாகேந்திரன்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி கட்சியினுடைய தலைவர் பொறுப்புல இருந்து நீக்கிட்டு வேற யாரையாவது போட்டாருன்னு சொன்னா நயினார் நாகேந்திரன்லாம் இருந்த இடம் இல்லாம இருப்பார். ராதாகிருஷ்ணனே பாருங்க எங்க இருக்காருன்னே தெரியல. அப்படிப்பட்ட இடத்துல நயினார் நாகேந்திரன்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிறதான் நம்ம கேள்வி. அந்த அடிப்படையில் அந்த ஆள்லாம் கைது செய்ய வேண்டாம், அப்படியே விட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்து போயிட்டே இருப்போம். அவர்களுக்கு வைத்தறிச்சலை எப்படி கொட்டி தீக்கிறதுன்னு தெரியாம இந்த மாதிரி தீத்துட்டு இருக்கிறாங்க. இவங்க இப்படி ஒவ்வொரு முறை செய்யும் போதும் அவங்களுக்கு தான் பலவீனம் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரியல. அன்பார்ந்தவர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு தலைப்புல சந்திப்போம். நன்றி.